பாளையங்கோட்டை பள்ளி வகுப்பறையில் வைத்து சக மாணவனையும் தடுக்க வந்த ஆசிரியையும் 8ஆம் வகுப்பு மாணவன் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பென்சில் சண்டைக்காக இந்த கொடூர சம்பவத்தை 13 வயது மாணவன் செய்ததாக போலீசார் கூறியது திடுக்கிட வைத்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை நிஜாமுதீன் கண்ணீருடன் அளித்த பேட்டி புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரெக்டாக ஒரு 10:30 மணி இருக்கும். ஸ்கூல்ல இருந்து ஒரு மிஸ் ஃபோன் பண்ணாங்க. இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பையனுக்குள்ள சண்டை, நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க, மற்ற தகவல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்கன்னாங்க. நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம். ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டோம். ஒரு பையன் அருவாளால் வெட்டிட்டான், அவங்க பையனை தலையில் கையில் காலெல்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தோம், பையனுக்கு தலை கை காலெல்லாம் அருவாளால் வெட்டியிருக்கான். மோட்டிவ் வந்து ஒன்னும் தெளிவா சொல்ல மாட்டேங்காங்க. பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க. எனக்கு வந்து அது தோணல. ஒரு பென்சில்னால ஒரு பையன் வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாலை கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கொண்டு வந்து மோட்டிவா அன்னைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. 2 மாசமும் அந்த பையன் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசமும் பேசலையா பென்சில் பிரச்சனைனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு 2 மாசம் என்ன சொன்னாங்க. பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போயிருக்கான். அன்னைக்கு எக்ஸாம் பென்சில் கொண்டு போனான். அது அவன் பென்சில். இது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதான்.